நல்லா இருக்கு. அனிருத் சார் மியூசிக் தானே அது. டக்கு டக்குன்னு பிக்கப் ஆகி வந்துரும் எப்படியாவது. கேட்டு கேட்டு நல்லா இருக்காங்க. கார்ல போகும்போது ரைட்ல நல்லா இருக்கும் கேட்டு. ரஜினி சாருக்கு ஒரு மாஸ் இருக்குல்ல, அந்த மாச அனிருத் சார் வந்து மியூசிக்ல காட்டுவாருண்ணா. பாட்டு நல்லா இருக்கு. அனிருத்தோட அந்த இது வைப் இருக்கு. பாட்டு நல்லா இருக்குண்ணா. ஆக்சுவலா நல்ல வைபா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா ஒரு ஆல் ஏஜ் குரூப் படமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பீட் சூப்பரா இருக்குதுண்ணா. பட் லிரிக்ஸ் தான் சுத்தமா புரியல. ஆரம்பத்துல இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாச்சாரம். அனிருத் சாருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. தனியா ஒரு அந்த சாங்ஸ் கண்டிப்பா பிடிச்சி போயிடும் நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த பாட்டுமே ஒரு பெரிய லெவலில் வரும்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, அனிருத் சார் பாட்டு எல்லாமே நம்ம கேட்கும் போது இந்த ஏதோ ஒரு படத்துல கேட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பாட்டு ஹிட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா பாட்டு சரியான ஹிட் ஆயிடும். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. பீட் நல்லா இருக்கு. ஆக்சுவலா அனிருத் தானே. ஆக்சுவலா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரஜினி சார் ஆமா டெஃபினட்டா ஆல் டைம் ஃபேவரட் தான். பட் அவருக்குனாலே ஸ்பெஷலா அவர் போடுவார். அனிருத் எப்பவுமே தலைவர்னாலே ஸ்பெஷல் தானே அவருக்கு. அதனால கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து ஒரு எப்போதுமே ஒரு கருத்தியல்போட அந்த கதை இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி கொஞ்சம் அப்கிரேடா கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா ரஜினி சார் இருக்கனால அந்த விஷயமும் இன்க்ளூட் ஆயிருக்கும்னு நம்புறேன் நான். இல்ல இப்போ சூர்யா சாரையும் வச்சு ஜெய்பீம் எடுத்து கொடுத்துருக்காருல்ல. ஸோ அவருமே ஒரு மாஸ் ஹீரோ தான் சூர்யாவுமே. அவரை வச்சுமே அந்த கருத்தியல் சொல்லும் போது இவரோட ஸ்டைல்ல இவர்னாலே ரஜினி சார்னால தலைவர்னாலே ஸ்டைல் தான் மேட்ரு. ஸோ அவரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி பண்ணிருப்பாரு கண்டிப்பா. தென் கமர்ஷியலும் கண்டிப்பா அவருமே ஒரு இது ஐடியா கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி பண்ணுங்க ஒரு இன்புட்டும் கொடுத்துருப்பாரு. இவரோட ஸ்டோரி லைன் இவரோட இது ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சாரோட இருந்தாலும் ரஜினி சாருமே அவரோட இன்புட் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு ஆல் ஏஜ் குரூப் படமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா கங்க்ராட்ஸ் சார். வேட்டையன் படம் பார்த்துக்கிட்டீங்களா? எப்படி சார்? நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. அனிருத் சார் மியூசிக் தானே அது. டக்கு டக்குன்னு பிக்கப் ஆகி வந்துடும் எப்படியாவது. ஏன்னா ஆரம்பத்துல இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாச்சாரம். அனிருத் சாருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. தனியா ஒரு அந்த சாங்ஸ் கண்டிப்பா பிடிச்சி போயிடும் நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த பாட்டுமே ஒரு பெரிய லெவலில் வரும்னு நினைக்கிறேன். யார் வாய்ஸ்னு தெரியல. மலேசியா வாசுதேவன்றாங்க. இல்ல தெரியல, அது யார் வாய்ஸ்ன்னு தெரியல. ஆனா கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சு நல்லா வரும்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, அனிருத் சார் பாட்டு எல்லாமே நம்ம கேட்கும் போது இந்த ஏதோ ஒரு படத்துல கேட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பாட்டு ஹிட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா பாட்டு சரியான ஹிட் ஆயிடும். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்ல அனிருத் சாரோட பாட்டுமே நம்ம எல்லா பாட்டுமே இப்போ கூட தேவரால ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று வந்துச்சு. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னது பேடாஸ் சாங் மாதிரி இருக்குன்னாங்க. ரெண்டாவது ஒரு சாங் வந்துச்சு. அப்புறம் அது வந்து ஸ்ரீலங்கன் ஒரு பொண்ணு பாடிருப்பாங்கல்ல, அந்த சாங் மாதிரி இருந்துச்சுன்னாங்க. இப்போ மூணாவது ஒரு சாங் வந்து கூட ஏதோ ஒரு சாங்கோட அரபி குத்து மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு சாங்கோட ரெஃபரன்ஸ் ஒரு சின்ன ஆமா அட்லீஸ்ட் சார் சொல்ற மாதிரி 7 சுரம் 7 தாளம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அனிருத் சாரோட சாங் வந்து கண்டிப்பா ஹிட் ஆயிடும். எப்படி இருந்தாலும் ஹிட் ஆயிடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த தேவரால வந்த செகண்ட் சிங்கிள் கூட 100 மில்லியனுக்கு மேல கிளாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தனா, அதெல்லாம் வந்து கண்டிப்பா அனிருத் சாரோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். எவ்வளவுதான் கலாச்சிட்டு போங்க, அனிருத் சாரோட சாங்னாலே அனிருத் சார் சாங் தான். இந்த வேட்டையன் படத்துல எந்த அளவுக்கு கண்டிப்பா அனிருத் சார் வந்து சொல்லவா வேணும். அவரோட லெவல் வந்து வேற லெவல். ரஜினி சாருக்கே உண்டான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த மாச அனிருத் சார் மியூசிக்ல காட்டுவார்னு நினைக்கிறேன். இப்போ ரஜினி சாருக்கு ஒரு மாசம் இருக்குல்ல, அந்த மாச அனிருத் சார் வந்து மியூசிக்ல காட்டுவாருன்னு நம்ம அது கேட்கும் போதே நமக்கு தெரியும் இது ரஜினி சாருக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ற ஒரு ஆள் தான் அனிருத் சார். ஸோ கண்டிப்பா இது நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலர்ல நம்ம பார்த்துருப்போம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து அதுல இருந்து ஒரு படி மேல போய் கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு சூப்பர் சுப்பு சார் தான் லிரிக் எழுதியிருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ சூப்பர் சூப்பரா இருந்தாலும் ஹுக்கும் சாங் கேட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது ஒரு சாங்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. படத்துக்கு வந்து இப்போ கங்குவாலாம் கொஞ்சம் அதுக்காக கம்மி வச்சிருக்காங்க. ஸோ தியேட்டர் ஃப்ரீயா இருக்கும். எவ்வளவு பெரிய ஹிட்டா இருக்கும் நினைக்கிறேன். இல்லைண்ணா, பெரிய ஹிட்டா இருக்குண்ணா. இப்போ கோட்டே வந்து அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆச்சு. சோலோ ரிலீஸ் தான் ஆச்சு இல்லையா. அந்த மாதிரி வேட்டைனும் வந்துச்சுன்னா கண்டிப்பா சோலோ ரிலீஸா தான் இருக்கும். நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ. பாட்டு நல்லா இருக்கு. அனிருத்தோட அந்த இது வைப் இருக்கு. அந்த ஸ்பீட் இருக்குல்ல, ஸ்பீட் எல்லாம் இருக்கு. படம் எந்த அளவுக்கு வெற்றியாகும்? இல்ல எனக்கு கான்செப்ட் தெரியல, அதனால மேபி சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்றீங்களா படத்துக்கு? வேட்டையன் படத்துல இருந்து பாட்டு விட்டுருக்காங்க. எப்படிமா இருக்கு? மியூசிக் நல்லா இருக்கு. ஆனா புரியல. கேட்டு கேட்டு நல்லா இருக்காங்க. கார்ல போகும்போது ரைட்ல நல்லா இருக்கும் கேட்டு. வைபா இருக்குங்களா மியூசிக்? நல்லா இருக்கு. வேட்டையன் படம் வருது, எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? எல்லா படம் மாதிரி தான், நல்லா தான் இருக்கும். தலைவர் படம்னால ஒரு கூட்டம் கூடும். நீங்க எப்படி எந்த அளவுக்கு ரஜினி ஃபேன் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா போவேன். தேங்க்ஸ்.
சொல்லுங்க ப்ரோ, வேட்டையன் படத்துல சாங் கேட்டீங்க எப்படி இருக்கு? பீட் சூப்பரா இருக்குதுண்ணா. பட் லிரிக்ஸ் தான் சுத்தமா புரியல. வேணா ஒத்திக்கன்னு இருக்கே தவிர மத்தபடி என்ன சொல்ல வராங்கன்றது புரியல. பட் பீட்ஸ் வரைக்கும் சூப்பர். சேம் எப்படின்னா பீட்ஸ் வந்து தெரியும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. பட் இது வந்து எக்ஸாக்டா சேம் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. மத்தபடி எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. கத்திரிக்காய் பாப்பீங்க? அப்கோர்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம்.